இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பனையூர் டு பரந்தூர். இந்த கூத்து பெரிய கூத்தா இருக்கு. இப்பயே கட்சி பதவிக்கு காசு கேட்கிறாங்க. கட்சி பதவியை காசு வாங்கிட்டு பதவிக்கு வர்றவன் இவன் நாட்டுல பொறுப்பு கொடுத்தா என்ன ஆவான்னு இன்னும் கட்சியே உருப்படியா தொடங்கல. பொதுச் செயலாளர் பார்த்தா வீட்டு திண்ணையில படுத்து கிடக்கிறாரு. அவர் தான் பொதுச் செயலாளர். உங்க கொள்கையை ஒரு அரை மணி நேரம் பேசியானா எங்களுடைய கொள்கையை தலைவர் பேசுவார், பொதுச் செயலாளர் தலைவர் பேசுவார். அப்படி ஒரு கட்சி. பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு வந்து அந்த பரந்தூர்ல இருக்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிட்டு போராட்ட மக்கள் பூரா ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வேன்ல நின்று பேசிட்டு இந்த சினிமாவில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஏழைகள் குடிசை ஒரு 1000 குடிசை இருக்கான், அந்த புல்டோசர் இருக்கான், இதுக்கு இடையில அப்படி வந்து நிற்பாரு அப்படின்னு ஒரு 1000 பேர்த்த அடிப்பாரு, குடிசையெல்லாம் மீட்டு கொடுப்பாரு. உடனே அவருக்கு கதாநாயகி கல்யாணம் ஆக, தம்பி இது சினிமாவில் வேணா சாத்தியமாகுமே ஒழிய வாழ்க்கையில இது நடக்காது ராஜா. வேன்ல வந்து நீ வாட்டுக்கு மீட்டிங் போட்டுட்டு ஏமாத்திட்டு போலான்னு நினைக்காத.